வணக்கம் ரோகலே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் லாகூரில் இருக்கிறோம். இந்த லாகூர் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தோன்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமனுடைய மகன் லவன் குஷன் இருக்கின்றான். அதில் லவனால் நிறுவப்பட்ட ஒரு அரசாட்சி, அதாவது ஒரு நகரம் என்றே சொல்லலாம். அப்படியான இடம்தான் லாகூர். அது நாளடைவில் மருவி லாகூர்னு வந்துட்டு அதுக்கு பிறகு முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர்கள், அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் வரைக்குமே ஆட்சி செஞ்சிருக்கணும். இது அவ்வளோ பெரிய தொன்மையான வரலாறு தாங்கி நிற்கிற இடம். இதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் ஃபோர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நுழைவாசல் இருக்குது தானே. இந்த நுழைவாசல் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தானியர்களால் நிறுவப்பட்டது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா முந்தி முகலாயர்களால் நிறுவப்பட்ட இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் யானைகள் அதுகளை கொண்டு போகிறதுக்காக பெரிய நுழைவாயில் இருந்தது. அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் வந்து குதிரைகள், ஒட்டகங்கள் அதுகளை தான் பாய்த்ததால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அதை உடைச்சி சின்ன இதாக பார்த்துருக்கணும். ஏனென்றால் அவர்களுடைய கோட்டையினுடைய பாதுகாப்புக்காக. இப்போ நாங்கள் கோட்டைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அந்த நுழைவாசலுக்களால் போக போகிறோம். நாங்கள் இதில் இருந்துட்டு இப்படியே சுற்றி வந்ததுக்கான காரணம் அதில் தான் டிக்கெட் எடுக்கலாம். அதால் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ. ஸ்ரீலங்கான்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக பார்க்குறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. This wall construction started by the 4th Mughal king Jahangir in 1624 and completed by his son Shah Jahan in 1632. Okay. Length is about the 450 meter, height is the 70 meter. Here we can see the Mughal games, Mughal play. They did show in the picture. You see the bull fightings, camel fightings, elephant fighting. Yeah. These were all the Mughal games. In that time, it was illuminated with the oil lamps. You see the small niches? Yeah. So here we can find the animal figures like elephants. Okay. So in that time, our senior taught us, here was a big arena. Okay. The Akbar used to sit over there. There was no pavilion. He used to look after the elephant fightings. He was very interesting for looking at the elephant fighting. So please, I will show you something very interesting. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோதா அக்பர் படம் பார்த்துருப்போம் தானே. ஜோதா அக்பர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் மேலே இருந்துட்டு அந்த எலிஃபென்ட் ஃபைட்டிங் அப்படியான விஷயங்களை எல்லாம் பார்ப்பறானே. அப்படியான ஒரு அமைப்பு தான் இந்த இடத்துல இருந்திருக்கலாம். பின்பு வந்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் மாதிரி இருக்குது தானே. அந்த பெயிண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யானை சண்டை, குதிரை சண்டை அப்படியான போர் விளையாட்டுகள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. முகலாயர்கள் வந்து போர் விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். மேலே இருந்து அக்பர் பார்த்ததாக சொல்லப்படுது. இதில் வந்து சின்ன சின்ன ஒரு குட்டியாக இருக்குது தானே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிர் விளக்குகள், அந்த நாளையில் மின்சாரம் இல்லாதால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒயில் விளக்குகளை அதில் பயன்படுத்தி இதை வந்து ஒளிர் ஊட்டி வைக்க இரவில் பார்க்க இது நல்ல வடிவாக இருக்குமென்னு சொல்கிறார். So you see the border, swastika. Yeah, we studied in the history. Okay. And you can see filigree works. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தி படிச்சிருப்போமே, அந்த போர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகான்ற போர்டர். அப்படியான பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே பொதிந்து கிடக்குது. ஸோ ஆக்சுவலி பிஃபோர் த முகல்ஸ் there was a fort, right? There was fort. It was believed like it's from the Lavan. But the law is the very old times. Yeah. It's a BC. I'm talking about the BC. Yeah. BC 2000, BC 1200, BC 800, BC 200, BC 3000, BC 2000, like this. But short history already I told them divided in a three: Mughal, Sikh and British. Mughal, Sikh and British. But before Mughal, here was a fort, but that was made with a mud. But third Mughal king Akbar rebuilt this fort with the burnt bricks, in 1566. Okay. Remember it, before Mughal here was a fort, but that was made with the mud. So fourth Mughal king built this fort. Okay. Akbar, Jahangir, Shah Jahan, Aurangzeb. Fourth Mughal kings built this fort. Okay. And the later Aurangzeb, Mughal were not strong, they collapsed. Then Sikh occupied here. Sikh people added some building. After Sikh, British occupied here. British people added some building. Whole fort was completed 107 years. Okay. And it is separated 50 acre land. இந்த நுழைவாசல் வந்து பார்த்திங்கன்னா 1632 காலப்பகுதியில் 5வது முகலாய அரசனான ஷாஜஹானால் கட்டப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் ராயல் ஃபேமிலி, அதாவது வந்து அரச குடும்பத்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தினவையா. They would cut it. And with the big gate you can see the smaller door. It's showing humble. If you're rich and poor, you have to bow. Then you can get inside the Mughal castle. Secondly, it was used for identifications. Who are you? Where you came from?
What's your purpose to coming here? Let us know. Maybe you would allow or not. Okay. இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தி வந்து இந்த இடங்களில் பெரிய கூரிய முட்கள் மாதிரியான இது இருக்கும். யாராவது தாக்க வந்தாலோ இதை வந்தாலோ அது வந்து தடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் ஒரு சின்ன கதவு இருக்குது. இதுக்குள்ளால் வந்து முகலாயர்கள் அரசர்களை யாராவது சந்திக்க கோட்டைக்குள்ளே போகணுமெண்டா அவர் பணக்காரராக இருந்தாலும் சரி எந்த வர்க்கமாக இருந்தாலும் சரி அவர் குனிஞ்சு போகணுமன்றதுக்காக இப்படியான அமைப்பு செஞ்சுருக்கணும். அது அவர்களுடைய மரியாதையை எடுக்கிறதுக்கு மாதிரி அவர்களாகவே செஞ்சு வச்சுருக்கணும். அதே நேரத்தில் அந்த நாளையில் யாராவது உள்ளே வரணுமெண்டா உள்ளுக்கே இருக்கிற காவலாளி வந்து இதை துறந்து தான் நீங்கள் யார் என்னத்துக்காக வந்திருக்கிறீங்கன்ற கேள்விகளை கேட்கறதுக்காக மாதிரி இதில் அமைச்சிருக்கணும். இப்படியே போன வேண்டாம் உள்ளுக்கு கோட்டை தான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரமிப்பாக பெருசாக இருக்குது. இதில் இந்த செங்கற்கள் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாஜஹான்கிட்ட சாதாரண மக்கள் வந்து முறையிடுறதுக்கு வெறுவின் தானே அந்த ஒரு அறைக்கு போக போகிறோம். இந்த பள்ளியால் தான் நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3வது ஃப்ளோர் மாதிரியான ஒரு அமைப்பில் நிற்கிறோம். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கீழ் சுரங்கங்கள், ஒட்டர்களுக்கான பழி, மற்றது மன்னர் வந்து ஏதாவது ஆபத்து நேரங்களில் வெளியால் போகிறதுக்கான வழிகள் எல்லாமே, மற்றது சிறைச்சாலையும் கூட இந்த நிலத்துக்கு அடியில் இருக்குது. அதில் நான் விரைக்க பார்த்தேன்னா ஒரு சில இடங்களில் உள்ளுக்கு போக வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவித்தல் பலகையில் போட்டிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தானியர்களுடைய பீரங்கிகள் இருக்குது. இந்த பீரங்கிகள் எங்கே பார்த்தபடி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கால அப்படியே இஸ்லாமியர்களுடைய வணக்கஸ்தலமான நாங்கள் இதுக்கு முதல் காணொலியில் போட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலை நோக்கியபடி இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரித்தானியர்களுக்கு எதிராக இந்த மக்கள் கூடி ஏதாவது விஷயங்கள் செஞ்சு அந்த மொஸ்கில் யாராவது கூடினாலோ அவர்களை பயமுறுத்துகிற வகையில் அந்த பக்கம் பார்த்தபடி அந்த நாளிலேயே கட்டியிருக்கணும். அதில் தெரிகிற பீரங்கிகள் பார்த்திங்கன்னா லாகூர் என்ற அந்த நகரத்தை நோக்கியபடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் இந்த கோட்டையை யாராவது நீங்கள் தாக்க வந்தால் உங்களை அழித்திருவோம் என்றதை அப்படியே பிரித்தானியர்கள் பயங்காட்டி இந்த மக்களை வச்சுருந்ததை இந்த இடத்துல இப்போவுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டிவான் ஏ ஆமன் சொல்கிறது 1632வது ஆண்டு காலப்பகுதியில் வந்து மன்னரிடம் வந்து சாதாரண மக்கள் முறையிடணும்னு சொன்னால் இங்கே தான் வந்து முறையிடுவோம். கிட்டத்தட்ட 40 தூண்களை கொண்ட ஒரு பெரிய ஹோல் இந்த இடத்துல தான் அந்த நாளையில் மக்கள் மன்னரிடம் வந்து முறைப்பாடுகளை செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட பகுதி. அதுக்கு பிறகு முகலாயர்களோட சீக்கியர்கள் வந்து சண்டை செய்ய பீரங்கி கொண்டு தாக்குதலில் இந்த இடம் சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்த பிரித்தானியர்கள் வந்து இந்த இடத்துல மேலே 40 தூண்களுக்கு இடையிலேயே பெரிய பெரிய இரும்பு கம்பிகளை போட்டுட்டு அந்த இரும்பு கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா திரைச்சீலைகளை போட்டுட்டு இந்த பகுதியை வந்து ஹாஸ்பிட்டல் அதாவது வைத்தியசாலையாக இந்த பகுதியை பயன்படுத்தி இருக்கணும். ஜோதிச்சு பாருங்கள், 3 பெரிய ராச்சியங்களை நடத்தின ஆட்கள் வந்து இந்த பகுதியை பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கணும். இந்த இடத்துல அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதில் மேலே தெரிகிறதுல மன்னர் இருந்திருப்பார், இதில் அவர்களுடைய மந்திரிமார், காவலாளிகள் எல்லாருமே இருந்திருக்கணும். சாதாரண மக்கள் இந்த இடத்துல வந்துட்டு மன்னரிடம் முறைப்பாடுகளை செய்வினோம். இந்த சில படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருப்போம். அது அப்படியே கண்ணுக்கு முன்னால் பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. தெரியுதா? இந்த இடத்துல மன்னர் இருந்திருப்பார். So you can see it's a dungeon. So whenever they go to any rebellion and did show the king he's a rebellion, and king sat over there and king ordered to them, take him down, beheaded down there. Down there's the dungeons. We can see some steps are going down there. It's a dungeon. It's the actual throne of the Shah Jahan. You see, it is decorated with the white marble, with the black marble. I did tell you already, this white marble was brought from Krana, Rajasthan, from India. And grandson of Shah Jahan, his name was Akbar. In the Akbar time, this balcony was called Jiroka Darshan. Akbar used to stand over there, and when the people used to pass by front of the Akbar, they used to go front of the Akbar. Akbar felt very happy, I'm the king. So in the Akbar time, this balcony was called Jiroka Darshan. Jiroka Darshan means, you know very well, in Hindu faith, and Akbar did show himself to the people. When the people look at the Akbar, they used to go front of Akbar people. Okay. Rajasthan.
big city. Jaipur, sorry. ஜெய்ப்பூர். Not right. இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய கிரீடம் மாதிரியான அமைப்புகள் தான் இது இருக்குது எல்லா இடங்கள்லையும். இந்த தூண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஜெய்ப்பூர் என்ற இடத்துல இருந்தால் கொண்டு வந்திருக்கணும். மேலே பார்க்குற அந்த பகுதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தானியர்கள் வந்து மாற்றி அமைச்சிருக்கணும். இந்த இரும்பு வளையங்களை எல்லாம் போட்டு இது ஆஸ்பத்திரியாக வைத்தியசாலையாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருப்பேன். மேலே பாருங்கள். ஆனால் இந்த தூண்கள் எல்லாமே பல வருடங்கள் பழமையான முகலாயர் காலத்து தூண்கள். He lived here. It's called Daulat Khana Khaswan. You know Akbar, he was the third Mughal king. He was a Muslim, but he was a too liberal. Okay. Why? He did marry in every religion, but his beloved wife, she was a Hindu. Her name was Jodha Akbar. Jodha Bai. So that's why Akbar used to build Hindu temple, Hindu architecture. He promoted Hindu people for high-fi designation, and he used to do Hindu act. It's the palace of Akbar. If you look under the dome, you will find sun god Surya Devta. Sun god. Akbar used to worship of sun god. Did you find it? Yeah. And even Akbar used to apply black line on his forehead. Okay. He used to do Hindu act. So, and Akbar, he also made a one religion, Deen Akbari, Deen Ilahi. He did merge all religion on the one platform. He formed a new religion. Yeah, yes. Combining with all introduce new religion. It's called Deen Akbari, religion of Akbar. And secondly, it is called Deen Ilahi, religion of Allah. All were equal. He didn't give the priority to the Muslim, Christians. No one were high. Everyone all was were equal. So, Akbar, he was of 14 years when he was crowned. He was uneducated. He didn't know how to write his name, but he ruled for 49 years. Okay. He was called Akbar the Alexander the Great, Ashok the Great. Third was called Akbar the Great. Remember it. Akbar, he made this city Mughal capital. He built the gates, he built the walls. And the my right side, you see, these are the foundation of the harems. Actually, here used to be a 140 room used to be here. All were destroyed in the Sikh bombardment. In the Akbar time, concubines, they lived here. ஒரு சின்ன ஒரு தண்ணி செய்கிற ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் உங்களுக்கு தெரியுது. இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் நாங்கள் மொஹஞ்சதரோலையெல்லாம் பார்த்துருப்போம் தானே, களிமண்ணால் செய்யப்பட்ட பைப்புகளால் இந்த மேல் பகுதியில் இந்த ரெண்டு பக்கமும் பெரிய ஒரு மேல் பகுதி இருக்குது. அந்த மேல் பகுதியில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து புவியீர்ப்பு விசையால் அந்த நாளையில் இதுக்குள்ளே வந்து நிரம்பும். அதாவது சாதாரணமாக எங்களோட தண்ணி டேங்க் வந்து உயரமான இடத்துல இருக்க தண்ணி இங்கே வந்து நிரம்பும் தானே, அப்படியான விஷயந்தான் அந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 32 சின்ன சின்ன இப்படியான வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்த பிடிச்சி இந்த இடத்த அழிச்சா பிறகு இதை வந்து தரைமட்டமாக்கி போட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டோம்னா இதுக்கு மேலே வந்து டென்னிஸ் விளையாடி இருக்கணும். இதை வந்து அவர்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாக இதை வந்து மாற்றி அமைச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுடைய ஒரு இதுவுமே வந்து இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். தெரியுதா? இதில் பார்த்திங்கன்னா தெரிகிற இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமயத்தில் பின்பற்ற அந்த சமயங்கள் குறியீடுகள் அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் விலங்குகளோட குறியீடுகள் இருக்குது. இது வந்து இஸ்லாமிய சமயத்தில் பின்பற்றப்படாட்டியுமே இந்த முகலாய பேரரசர் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்லா மதத்தவர்களுக்குமே மரியாதை கொடுத்ததால் இதை வந்து இந்த இடங்களில் அமைச்சு வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. The Ravi actually is available Aravati actually, you know very well, is a god name in the Hindu faith. Aravati to Ravi. It is said the holy book of the Hindu people, Ramayana, it was written on the bank of the river. இந்த நதிக்கரையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தவர்களுடைய ஒரு புனித நூலுமே எழுதப்பட்டதாக கருதப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அரண்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாராவது தாக்குதல் நடத்தினா பாதுகாக்கிற விதமாக மூடினபடி அமைச்சிருக்கு. அதில் தெரியுதா, இவர்கள் தாக்குதல் நடத்தலாம், அதில் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குது. அங்கேருந்து தாக்குதல் நடத்தினா இவர்களுக்கு எந்த சேதமும் நடக்காது. எப்படி இருக்குன்னு இதில் வெளியால் கையை வைக்க கொஞ்சம் வெக்கையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதில் கையை வைக்க குளிர் காற்றடிக்குது, மெல்லமாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக இல்லை, ஆனால் மெல்லமாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மாவில் வச்சு கட்டியிருக்கிறேன். இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா
நாங்கள் முதல் பார்த்த மாதிரி சாதாரண மக்களுக்கு உரியதில்லை, இது வந்து விஐபி ஆக்கள், அதாவது மன்னரோட தொடர்புபட்ட ஆக்கள் வந்து இந்த இடத்துல தான் மன்னரோட கலந்துரையாடல்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் செஞ்சு கொண்டவர். It's a one piece of marble. It was a beautiful fountain. It was decorated with the semi-precious stones: lapis, lazuli, jade, agate, ruby, sapphire, emeralds, diamonds were here. But these were stolen by British people, Sikh people, and our people. Those who were the more powerful people, they took away all the precious stones from here. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு நீர் கொப்பளிக்கிற ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இந்த இடத்துல இருந்திருக்கு. அது வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஆக்களால் வந்து இது வந்து களவாடப்பட்டிருக்கு. அதிகளவான விலை உயர்ந்த பொருட்களை வச்சு இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் கட்டியிருக்கணும். அந்த நாளில் அவ்வளவுமே களவாடப்பட்டிருக்கு. In the British time, they erected here the cross. It was used as the church. You see, they erected the cross. It was used as the church in the British time. Okay. இந்த இடத்துல வந்து உடைஞ்சிருக்கிறதுக்கு இந்த காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நாளையில் இதை வந்து பிரிட்டிஷ் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து இதுன்றதுக்காக இதில் வந்து சிலுவை ஒன்றை நிறுவியிருக்கணும். அதுக்காக உடைக்கப்பட்ட பகுதி தான் இது. இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயமே நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து விவிஐபி, அதாவது கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் வந்து மன்னரோட கலந்துரையாடணும். அந்த நேரத்தில் இதில் சுற்றி போகிற காவலாளிகளோ இல்லை வேறு நபர்களுக்கோ இவர்கள் என்ன கதைக்கணும்ன்றது விளங்கக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துல வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் அந்த நாளையில் கணக்கு இருந்திருக்கு. மீட்டிங் ஏதாவது நடக்க போதுன்னா அதை திறந்து விடணும். அதால் தண்ணி சத்தத்தில் வந்து இவர்கள் கதைக்கிறது வெளியே கேட்காது. அப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கட்டப்பட்ட கோட்டை தான் நாங்கள் இப்போ சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான் மும்தாஜுடைய படம் இருக்குது. படத்தில் அவள் வந்து இவருக்கு உணவு பரிமாறுற மாதிரியான ஒரு சிம்பிள் குறிக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அவன் நிலத்தில் வந்து இந்த கால் தொடாதால் இதை வந்து அந்த ரோயாலிட்டி, அதாவது அரச பரம்பரைக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கின்றத இது காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது அந்த நாளையில் வரையப்பட்ட படம். இதில் வெளியால் தொடக்கூடாதுக்காக ஒரு கண்ணாடி லேயர் போட்டிருக்கணும். ராதாகிருஷ்ணனுடைய படம் இருக்குது. இது வந்து அந்த நாளையில் இருந்ததாகவும் கருதப்படுது. சிலர் வந்து சொல்லினும் சீக்கிய மன்னருக்கு வந்து 11 இந்து மனைவிகள் இருந்திருக்கணும். அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு, அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் வந்து இந்த சுவர்கள் இது வரைந்தார்னு சொல்லியும் நம்பப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். இதில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர் ஆயுதங்கள், கவசங்களை வந்து இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். இது வந்து பிரித்தானியர்கள் பயன்படுத்தின ஒரு சிறிய வகையான கைத்துப்பாக்கி. If you don't have the bullets, if you don't have the fires, if you have finished, you have finished. So you can fix front of the gun and kill to the people. இதில் வந்து சின்ன வயசில் அவர்கள் போர் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது. இஞ்சால அம்பு வில் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சால அப்படியே துவக்குகள். Portuguese. So Akbar married a European girl also. Yes. In the Akbar time, here were the Portuguese. They were doing the trade of the cotton, indigo, spices. When they were going back to the Europe, King Akbar was asked by them, "What do you need from us? We are going back to Europe." Akbar said, "Find a beautiful girl for me for making marriage." Maria, she was found in an orphanage house. Then Akbar also married with her. She was a Christian wife of Akbar. She was a Catholic wife. And Akbar also built a chapel for her inside the fort. Akbar built Hindu temple, built mosque, built temple, built synagogues, built other, because he married in every religion. அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிற ஒரு பெண்ணையுமே வந்து திருமணம் செய்திருக்கிறார். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் போர்த்துகேயர்கள் வந்து இங்கே வணிகம் செய்ய வரைக்கில் அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன பரிசாக வேணும்னு கேட்க இவர் வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு கேர்ளை வந்து வெட்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அதால் வந்து அவர்கள் வந்து யூரோப்பில் இருந்து ஒரு பெண்ணை இவர்களுக்காக தெரிவு செய்து கொண்டு வந்து கொடுத்துருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா
திருமணம் செய்த ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் அவள் தான். அதே மாதிரி அக்பர் வந்து அதிகளவான வேறு மதத்தவர்களை கொண்ட மனைவிமாரை திருமணம் செய்திருக்கார். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி தான் இது. தற்சமயம் ஒரு ஆண் வந்து இந்த பகுதிக்கு வந்தாலோ இல்லாட்டிக்கு வேறு விஷயங்கள் ஏதாவது செய்து அரசனுக்கு தெரிய வந்தாலோ அரசன் வந்து அவர் இந்த கழுத்தை வந்து வெட்டிடுவார். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரோயல் பாத், அதாவது வந்து ராணிமார் வந்து இதில் குளிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட தொட்டி. It was covered. There used to be roof, but the roof was destroyed in a Sikh bombardment. And all haram, all ladies' rooms were destroyed in a Sikh bombardment. இது வந்து பிற்காலத்தில் முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் நடைபெற்ற சண்டை. அந்த சண்டையில் அதுக்கு பிறகு சீக்கியர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடந்த சண்டையில் இது வந்து அக்பருடைய மனைவிமார்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறைகள். இந்த ஒவ்வொரு அறைகளுமே பிற்காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கு போரால். Whole fort smell with a beautiful fragrance. So if you come here, you see, is a curve-shaped building. It's called Khalwat Khana, retiring room. Before retiring room, there is a small swimming pool. After taking a swim, royal women used to sit over there, and they used to dry their hair with the cool wind of the river, and sitting with the one king, many wives. Luxury life. இப்போ வந்து இவர் சொன்ன விஷயம் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல முந்தி வந்து பல தாவரங்கள், வேறு வாசனை திரவியங்கள் கொண்ட தாவரங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த நாளையில் இங்கே உள்ள அந்த நீச்சல் தொட்டிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசனை சேர்க்கப்பட்ட காற்று அப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த தொட்டிகளில் இருந்திருக்கு. அதே நேரத்தில் அதில் தெரிகிற அந்த அறையில் வந்து பார்த்திங்கன்னா இளவரசிமாரோ இல்லை ராணிமாரோ அந்த இடத்துல இருந்து அங்கால ஓடுற நதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கூந்தலை வந்து காய வச்சு கொள்ளுவினுமாம். அதை சுற்றி மன்னர் இருப்பார். மன்னரை சுற்றி அதிகளவான மனைவிமார் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். So my left side you can see the Red Tower. It's a British edition. It was used as a bar in the British time. It's called the Red Tower, Lal Burj. So my right side there's a Black Burj. Why it's called the Black Burj? The fourth Mughal king Jahangir, he had 4 sons, and one son he was against of his father. So Jahangir king captured him, imprisoned him here, and he was blind by his father. That is called Kala Burj because he couldn't see anything. It was look very dark. It's called Kala mean Black Burj, Black Tower. So my brother, you see beautiful view of the Moti Mosque. Moti mean the Pearls Mosque. You see the 3 domes? Yeah. It's called the Moti Mosque. Moti mean the pearls. When the moonlight refracted on the domes, this mosque will look like a pearls. Its domes look like a pearls. But in the Sikh time, it was converted into the Sikh temple. It was called Moti Mandir, Moti Temple. Moti means pearls. Remember it was built by Shah Jahan in 1645, that mosque. You see the black heart, it's depict the broken heart because the beloved wife, she couldn't step over here. How she died? She was given the 14th childbirth, Mumtaz Mahal, then she died in 1631. இது வந்து பார்த்திங்கன்னா மும்தாஜுக்காக கட்டப்பட்ட ஒரு இது. அவள் வந்து கனவில் வந்து பார்த்திங்கன்னா முகில்களுக்கு இடையிலையும் நட்சத்திரங்களுக்கு இடையிலையும் பறந்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கிறா. அதை வந்து ஷாஜஹான்கிட்ட சொல்லிக்க ஷாஜஹான் வந்து அதே மாதிரியான ஒரு பிரம்மை இருக்கணுமன்றதுக்காக கட்டியிருக்க. இதில் வந்து தண்ணி இருக்குமாம். தண்ணி வந்து மேலே இருந்து அப்படியே இந்த வாய்க்காலுக்கு அப்படியே வடிஞ்சு வரும். விதைக்கில் இரவில் நில ஒளி பட்டு அது தெரித்து இதுக்குள்ளே சின்ன சின்ன பளிங்கு கற்கள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குமாம். அதை வந்து அந்த நாளையில் அப்படி ஜோதிச்சு கட்டியிருக்கிறார். ஆனால் வந்து 1631 மும்தாஜ் வந்து இறந்து போகிறா. 1632 தான் இது கட்டி முடிக்கப்படுது. ஆக்சுவலி இட் வாஸ் பில்ட் இன் 1632, but in 1631 Mumtaz was died, right? Yes, she couldn't step over here. So how she died, I did tell you, she was given the 14th childbirth, then she died. And she buried in India, Agra, in a Taj Mahal. 14வது பிள்ளை வந்து அவளுக்கு பிறக்கேக்க தான் அவள் இறந்து போயிருக்கா. அவளால் இந்த இடத்தை கூட அனுபவிக்க முடியலை. ஆனால் அதுக்கு பிறகு அவள் வந்து ஆக்ரா, அதாவது டெல்லியில் உள்ள ஆக்ராவில் தாஜ்மஹாலில் வந்து அவள் புதைக்கப்படுறா. So my brother, you see, it is a dining hall. It's about the 400 years old dining hall. Around us we see beautiful fresco painting, fruit, vegetables, flowers, peacocks, pomegranate. These are the real painting from the Mughal time. So it is a dining hall about the 400 years old. Can you imagine how would have been beautiful time when king having a dinner in an evening? Here was a big river.
River used to flow down there, but right now no more river. Naturally, river chain is direction. It moved from here about more than 2 kilometers far. நான் சொல்லியிருப்பேன் முதல்ல அந்த இடத்துல தண்ணி நிரப்பியிருப்பினும் தண்ணி வந்து அதாவது இரவில் அந்த தண்ணி வந்து நிலவு ஒளியை வந்து உள்ளுக்கு விடைக்கல அது எப்படி இருக்குமென்னு சொல்லி காட்டுறேன். இது இரவுக்கு இருக்க எப்படி இருக்குமென்றதை மேலே பாருங்க. இந்த இடமெல்லாம் மினுங்குது தெரியுதா, குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி. இது வந்து மும்தாஜுக்கு பரிசளிக்கிறதுக்காக ஷாஜஹான் கட்டியிருக்கிறார். அந்த கனவு தோன்றினெல்லாம் சொல்லியிருப்பேனே. இப்போ இது வெளிச்சத்துலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒளிருதுண்டா இரவில் எப்படி இருக்குமென்றதை கற்பனை பண்ணி பாருங்க. ஆனால் அவளால் இதைத்தான் அனுபவிக்க முடியல. They used to hang here chandeliers. One chandelier illuminated thousands of stars. Here is the differentiate of concave convex, like this. Okay. It was a winter room. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த அறை வந்து பார்த்திங்கன்னா வெக்க காலங்களில் இந்த இடத்துல தான் மன்னர் இருப்பார். அதில் பார்த்திங்கன்னா கிரீடம் எல்லாமே இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் பார்த்த மாதிரி தான் இந்த காற்றை உள்ளுக்கு எடுக்கிற மாதிரியான வெள்ளை மாபிள்கள் இதில் இருக்குது. இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன வளையங்கள் இருக்குது. இந்த வளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைச்சீலை இருக்குமா. இந்த திரைச்சீலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கிறதால அந்த காற்றோடு சேர்ந்து இந்த திரைச்சீலையில் படையக்கில் அந்த காற்று வந்து இனி இல்லைன்னு குளிர்மையாக வருமா. அந்த காலத்தில் ஏசி மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ பார்க்க ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்தில் இப்படித்தான் இந்த இடத்துல மன்னர் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செஞ்சுருக்காருன்றது உண்மையிலேயே பூரிப்படையக்கூடிய ஒரு விஷயம்.